ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா விஸ் ஆப்கானிஸ்தான் சூப்பர் 8 ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்ததுங்க. இந்தியா டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி. ஓப்பனிங்லேயே அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்துவாங்க பார்த்தா 3 மேட்ச்லையுமே தடுமாற்றத்துடன் ஆடி அவுட் ஆயிருக்காங்க. இந்த மேட்ச்லேருந்து நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தா இந்திய ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு. கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடியாக அடித்து விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விராட் கோலி 24 ரன் வரைக்கும் அடித்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். பின்னர் பார்த்தீங்கன்னா ரஷித் கான் பாலில் அவுட் ஆயிட்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் எப்பயும் போலவே அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். வந்த உடனே 6ம் 4ம் அடிக்க ஆரம்பித்தாருங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரும் அவுட் ஆக, பின்னர் பார்த்தீங்கன்னா சிவன் துபேவும் நல்லா ஒரு 6ம் 4ம் அடித்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவரும் அவுட் ஆக, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா 2 பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஸ் போட்டு 2 ரேட்டை கொண்டு போயிருந்தாங்க. 150 160 தாங்க வரம்பு இருந்து டார்கெட்டு. ஆனால் 182 ரன் வரைக்கும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் 4 பக்கமும் 6 4மா அடித்து 53 ரன்னு அவுட் ஆகிட்டார். அவர் இருந்தார்னா 200 ரன்னு போயிருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக சூரியகுமார் யாதவ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. T20 ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பேட்ஸ்மேனாகவே இன்னை வரைக்கும் திகழ்கிறாரு. ஆப்கானிஸ்தான் பவுலரில் அலற விட்டாருன்னு சொல்லாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் அடிக்கலைன்னா இந்தியா 140 150 சொன்னிருப்பாங்க. இது டஃப்பான ஸ்கோராக இருந்திருக்கும். ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா 182 ரன் அடித்த வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குர்பாஸ் மற்றும் 20 ஓப்பன் பேட்ஸ்மேன் தடுமாறாமல் அதிரடியான ஆட்டத்தை ஆட ஆரம்பித்தாங்க. குர்பாஸ் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஆட்டத்தை ஆரம்பிக்கும் போது பும்ரா பாலில் விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பும்ரா 3 விக்கெட் கழிட்டு இருந்தார். அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட்டு, சடேஜா 1 விக்கெட்டு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுங்க. ஸ்பின்னில் பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் இந்தியா கேள்விக்குறியாகவே இருக்குது. 134 ரன் மட்டும் அடிக்க முடிஞ்சது ஆப்கானிஸ்தானால். ஸோ பார்த்தீங்கன்னா 47 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க கெத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.